கணவனுக்கு விஷம் வைத்து கொன்றுவிட்டு மனைவி கள்ளக்காதலனுடன் ஓட்டம். இவளல்லவோ தர்மபத்தினி. பல பெண்களோடு கணவன் உல்லாசம். தட்டி கேட்ட மனைவியை கத்தியால் குத்தினான் கணவன். யோ, பேப்பர்ல எவ்வளவோ நல்ல விஷயம் போடுறான், அதை விட்டு 8வது பக்கத்துல இருக்கிற இந்த விஷயம் மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்க நீ. யோ, இந்த மாதிரி மேட்டர் படிச்சாதான் என் கிளுகிளுப்பா இருக்கும். யோ, எங்கேயோ நடந்துகிட்டு இருக்க கிளுகிளுப்பான மேட்டர்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கியே, அதை விட பெட்ரா நம்ம ஊர்லயே கிளுகிளுப்பான சமாச்சாரம் நடக்குது. அதை பத்தி உனக்கு தெரியுமா? என்னது? நம்ம ஊர்ல இப்படிப்பட்ட சமாச்சாரம் நடக்குதா? எங்க நடக்குது? நம்ம பெரிய வீட்டு பிள்ளை இனியனை பத்தி தாயா சொல்றேன். யாரையும் காணமே. செல்வி வரா, இவகிட்ட இருந்தே நம்ம ஆரம்பிப்போம். கோகிலாக்கா, என்ன செல்வி, கடைக்கு போயிட்டு வரியா? ஆமாக்கா. என்னக்கா இந்த வெயில நடந்து வந்துட்டு இருக்கீங்க? வெயில் கொடுமையை விட வேற ஒண்ணு பெரிய கொடுமையா இருக்கு செல்வி. இப்ப ராசாத்தி கோயில்ல இருந்து ஒரு அனாதை குழந்தைய தூக்கிட்டு வந்து வளர்த்துட்டு இருக்கால, அது யாரோட குழந்தைன்னு நினைக்கிற? அந்த குழந்தை யாரோடது? யோ, கல்யாணத்துக்கு முன்னாடியே இனியனுக்கும் வேறொரு பொண்ணுக்கும் தொடர்பு இருந்திருக்கு. அந்த தொடர்புல பிறந்த குழந்தை தான் இப்ப அவங்க வீட்டுல வளர்ற குழந்தை. இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா அசிங்கமாயிருமேனு தான் அந்த குழந்தை கோயில்ல கிடைச்சது, குளத்துல கிடைச்சதுன்னு அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. நிஜமாவாக்கா சொல்றீங்க? அது இனியனோட குழந்தையா? ஆமாண்டி, நான் என்ன பொய்யா சொல்றேன்? அந்த குழந்தைய பாரு, அப்படியே இனியன் ஜாட இருக்கு. அப்ப ஏன் சக்காலத்தி புள்ளைய ராசாத்தி வளர்க்கணும்? அதுக்கு என்ன அவசியம் வந்திருக்கு? என்னதான் இருந்தாலும் இனி அவ புருஷன்ல. இத வெளியில சொன்னா அவ மான மரியாதை மட்டும் இல்ல, பெரிய வீட்டோட மரியாதையும் காத்துல பறக்கும்ல. அது இப்போ அவ வேற சேர்மன் ஆயிட்டா. சேர்மன் புருஷன் ஒழுக்கம் கெட்டவன்னு சொன்னா அவ பதவிக்கு அசிங்கம்ல. அதனாலதான் அவன் குழந்தையே அனாதை குழந்தைன்னு சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. யோ, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. யோ, நான் கேள்விப்பட்ட விஷயத்த உன்கிட்ட சொல்றேன். நீ நம்பு, நம்பாம நாசமா போ, அது உன் இஷ்டம். நீ சொல்றது நிஜமாதான் இருக்கும்க்கா. அனாதை குழந்தைன்னா ஆசிரமத்துல சேர்க்க வேண்டியதானே? ஏன் வீட்டுல வச்சு வளர்க்கறாங்க? அப்ப அது இனியனோட குழந்தையா தானே இருக்கும். அட ஆமா பொண்ணம்மா, அது இனியனோட குழந்தைதான். வெளியில தெரிஞ்சா ரொம்ப பெரிய அசிங்கமாயிடும்ல. இதை நான் நம்ப மாட்டேன். யோ, நெருப்பு இல்லாம புகையுமா? ராமலிங்க சொல்றதுல அர்த்தம் இருக்குயா. கல்பனா, நல்லா இருக்கியாடி? நல்லா இருக்கேன்க்கா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னக்கா? பெரிய வீட்டு புள்ள இனியன் இருக்கார்ல, ஆமா, அவருக்கு வேறொரு பொண்ணோட தொடர்பு இருந்திருக்கான். அவருக்கு பிறந்த குழந்தை தான் இந்த ரோஜா குழந்தையாம். ஓ, அப்படியா? ஆமாண்டி. அந்த இனிய நல்லவன்ல நினைச்சேன். யார நம்புறதுனே தெரியலக்கா. நான் வரேன். சரிடி. மேடம், நீங்க சொன்ன கண்டென்ட் டிசைன் பண்ணிட்டேன். கரெக்டா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. எல்லாம் கரெக்டா இருக்கு சார். அப்படியே பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணிடுங்க. சைஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா போட வசதியா இருக்கும். ஒரு குவார்டர் பேஜ் வர மாதிரி போடுங்க. சரிங்க சார், அப்படியே பண்ணிடலாம். குவார்டர் பேஜுக்கு நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? 10,000 ரூபாய் ஆகும் சார். என்ன
இல்லைங்க சார். ம். இந்த மேட்ரு நாளைக்கே பத்திரிக்கையில் வந்துடும் சார். சரிங்க சார். அப்ப நாங்க கிளம்புறோம். தாங்க மேடம். என்னம்மா ஊருக்குள்ள இனியனை பத்தி நாம பத்த வச்சிருக்கிறது எந்த அளவுக்கு இருக்கு? கண்மணி, நீ சொன்ன மாதிரியே நானும் ராமலிங்கமும் நல்லா கொளுத்தி போட்டிருக்கோம். ம். அது நேரம் நல்லா கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த ராசத்தி வீட்டுல இந்நேரம் பூகம்பமே வெடிச்சிட்டு இருக்கும். ஏ கண்மணி, என்னம்மா? நிப்பாட்டு நிப்பாட்டு. மா, இவங்க என்னம்மா பத்திரிகை ஏஜென்சி ஆபீஸ்ல இருந்து வராங்க? அங்க எதுக்கு போயிருப்பாங்க? தெரியலையேடி. இரு, அவங்க போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஆபீஸ்ல போய் விசாரிக்கலாம். என்னடா சத்தி, டல்லா இருக்க? இல்ல மாமா, ஒரு வேகத்துல பத்திரிக்கையில விளம்பரம் கொடுத்துடலான்னு சொல்லிட்டேன். ஆனா இப்போ ரோஜாவோட பெத்தவங்க வந்துட்டா அவளை எப்படி பிரியறதுன்னு வேதனையா இருக்கு மாமா. இப்போ கொஞ்ச நாளா ரோஜா வளர்த்த உனக்கே இப்படி இருந்தா அவங்க அம்மாவோட வேதனையை நினைச்சு பாரு. பாவம்ல அவளை பெத்தவங்க. அவங்களுக்காகவது உன் மனசை நீ மாத்திக்கிட்டு தான் ஆகணும். நீங்க சொல்றதெல்லாம் என் மூளைக்கு தெரியுது. ஆனா மனசுக்கு என்ன சமாதானம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. இப்போ என்ன பண்றது மாமா? சீக்கிரமே இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். போலாமா? ஏ கண்மணி, அவங்க போயிட்டாங்க. நாம போய் ஆபீஸ்ல விசாரிக்கலாம் வா. ம். ஆ. வா பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கமிங். வாமா. ஆ. உட்காருங்க. தேங்க்யூ சார். சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் சார். ஹெல்ப்பா? சொல்லுங்க, என்ன ஹெல்ப்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆபீஸ்க்கு குண்டா ஒரு பொண்ணும் அவ புருஷனும் வந்திருந்தாங்கல்ல, அவங்க எதுக்கு இங்க வந்திருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? ஏமா, நீங்க யாரு என்னன்னே தெரியாது, உங்களுக்கு எதுக்கு நான் அவங்கள பத்தி சொல்லணும்? இல்ல சார், நாங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ் தான், அதான் தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். இதை நீங்க அவங்க கிட்டயே கேட்டுக்கலாமே. இல்ல, அவங்க நான் கேக்குறதுக்குள்ள கார்ல ஏறி போயிட்டாங்க. ப்ளீஸ் சார், கொஞ்சம் எதுக்காக வந்தாங்கன்னு சொல்லுங்களேன். ஏன் சார், அவங்க என்ன தங்கமல ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போறாங்க? ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிறீங்க. சும்மா சொல்லுங்க சார். அம்மா. சார், இவங்கள விடுங்க சார். எனக்காக கொஞ்சம் ப்ளீஸ் சொல்றீங்களா? அது ஒண்ணும் இல்லம்மா, அவங்க கிட்ட 6 வயசுல வாய் பேசாத காது கேட்காத ஒரு குழந்தை இருக்கான். அந்த குழந்தையோட அப்பா அம்மா யாருன்னு அவங்களுக்கு தெரியாதான். அதான் பத்திரிகை மூலியமா விளம்பரப்படுத்தி அவங்க பேரண்ட்ஸ்ட ஒப்படைக்க, அதுக்காக தான் விளம்பரம் கொடுத்துட்டு போறாங்க. நாளைக்கு பேப்பர்ல விளம்பரத்துல வந்துடும். அப்படியா சார்? ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்க வரோம். ஓகே வாமா. ம். என்னம்மா இது? இவ திட்டம் என்ன ஏதுன்னு புரியலையே. நம்ம கூட சண்டை போட்டு குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனா, இப்ப என்னடான்னா குழந்தையோட பெத்தவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு குழந்தைய ஒப்படைக்க பாக்குறா. ஏ கண்மணி, அது ஒண்ணு இல்லடி. நாம இனிய மேல பழிய போட்டு நெருப்ப கொளுத்தி போட்டோம்ல, அத அணைக்கத்தான் இந்த வேலைய பாக்குறா. என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன கண்மணி நீ, அந்த குழந்தை இருந்தாதானே பிரச்சனை. பெத்தவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டா இனிய மேல இருக்கிற பழி தன்னால மறைஞ்சிரும்ல. அதான் இங்க விளம்பரம் கொடுக்க வந்திருப்பா. ஆமாம்மா, நீ சொல்ற மாதிரி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பெல்லாம் இல்ல கண்மணி, கன்ஃபார்மா இதான் விஷயம். ஏன் கண்மணி,
இப்ப இந்த விளம்பரத்தை பார்த்து அந்த ரோஜாவோட அப்பா அம்மா வந்துருவாங்கல்ல, அப்ப நம்ம பரப்பி விட்ட வதந்தி எல்லாம் வேஸ்டா போச்சா? வேஸ்டா விட்டுருவாளா இந்த கண்மணி? ரோஜாவை அவளை பெத்தவங்க கிட்ட ஒப்படைக்க நாம விடவே கூடாதுமா. இனிய மேல விழுந்த பழிய எல்லாரும் நம்புற மாதிரி இன்னும் ஏதாவது செஞ்சு அந்த இனியனையும் ராசாத்தியையும் தலகுனிய வைக்கணும். அத பார்த்து பார்த்து நான் சந்தோஷப்படணுமா. கண்டிப்பா நீ சந்தோஷமா இருப்ப கண்மணி. நீ நினைக்கிறதெல்லாம் நல்லபடியா நடந்தே தீரும். அத நடத்தி வைக்கதானே அம்மா உன் கூடவே இருக்கேன். சரி வா. எல்லாம் நாட்டு மர காயினே, அவ்வளோ ருசியா இருக்குண்ணே. நல்லதான்பா இருக்கு. சரிண்ணே சரிண்ணே, நன்றிண்ணே. வாங்கம்மா, என்னம்மா வேணும்? காலையில வந்ததுதாம்மா, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குமா. அண்ணே ஒரு இளநீ கொடுங்க. சரிம்மா. விக்கிற விலையில இளநீலாம் குடிச்சுக்கிட்டு இருக்கான். ஓசில ஒரு இளநியை தட்டிட வேண்டிதான். வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் நல்லா இருந்த ராமலிங்கம், இதுக்கப்புறம் எப்படி இருக்க போறேன்னு தெரியலையே. ஏன் ராமலிங்கம், பெரிய வீட்டுல சில பேரு உன்னோட முடிவை கேட்டுதான் எல்லாமே பண்றாங்களே, உண்மையா? சும்மா தமாஸ் பண்ணாதீங்கண்ணே, ரொம்ப தாகமா இருக்கு, ஒரு இளநீ சொல்லுங்கண்ணே. ஏன் நீ கேட்டா தரமாட்டேன்னா? விளையாடாதீங்கண்ணே. நான் என்ன விளையாடுறதுக்கு மாமனா மச்சானா? அண்ணே சொல்லுங்கண்ணே. சரி ராமலிங்கம், ஒரு இளநியோட விலை என்னன்னு உனக்கு தெரியுமா? என்ன பிஸ்கோத்தா 50 ரூபா இருக்கும். பரவாயில்லையே ராமலிங்கம், உனக்கு இந்த வேலை தான் தெரியும் நினைச்ச, இந்த வேலையெல்லாம் தெரிஞ்சிருக்க. என்னன்னு நீங்க உங்களை என்ன டெய்லி இளநீ வாங்கி கொடுங்க இளநீ வாங்கி கொடுங்கன்னு உங்க வீட்டு முன்னாடி வந்து தொந்தரவா பண்ணிக்கிட்டு இருக்கேன். வருஷத்துக்கு ஒரு நாள் கேக்குறேன், சும்மா சொல்லுங்கண்ணே. சரி சரி தம்பி, ஒரு இளநியை வெட்டி கொடுப்பா. சரிண்ணே. தம்பி நல்ல வலிக்கையா இருக்குமா? நல்லா வலிக்கையா இருக்கண்ணே. அண்ணே ஊருக்குள்ள ஒரு பஞ்சாயத்து, நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்களேன். நியாயத்தை சொல்றதுக்கு நான் என்ன நாட்டாமையா? எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு அறிவு இல்ல. அண்ணே உங்களுக்கு அது இல்லன்னு எனக்கு தெரியும். எது இல்லண்ணே, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நியாயத்தை சொல்லுவீங்கன்னு சொன்னேன். சரி என்னன்னு தான் சொல்லு. அண்ணே ஒரு ஊர்ல ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் ரொம்ப அந்யூன்யமா வாழ்றவங்க. அவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்ல. அதனால என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு குழந்தைய தத்து எடுத்து வளர்க்குறாங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் தான் அந்த வளர்க்குற பொண்டாட்டிக்கு தெரிஞ்சது அது அனாதை குழந்தை இல்ல, தான் புருஷனுக்கு பிறந்த குழந்தைன்னு. டேய் என்னடா சொல்ற? அண்ணே கல்யாணத்துக்கு முன்னாடியே அவன் வேற ஒரு பொண்ணோட தொடர்புல இருந்திருக்கான். அந்த தொடர்புல அந்த பொண்ணு கர்ப்பமாயிட்டான். அந்த கர்ப்பத்தை மறைச்சு அவன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். அந்த குழந்தை அனாதை குழந்தை மாதிரி திரும்பவும் அவ வாழ்க்கையிலே திரும்ப வந்துருச்சு. அனாதை குழந்தைன்னு நினைச்சு வளர்த்துக்கிட்டு இருக்க அவன் பொண்டாட்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதனால அந்த குழந்தைய ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி அவ புருஷன் கூட சண்டை போடுறான். குழந்தை இல்லாதவ அந்த குழந்தைய ஏத்துக்கிட்டு வளர்க்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு அவ புருஷன் கூட சண்டை போடுறது எந்த விதத்துல நியாயம்? நீங்களே சொல்லுங்கண்ணே. டேய் என்னடா முட்டாள் மாதிரி பேசுற? கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பொண்ணோட தொடர்புல இருந்திருக்கான். அதான் அந்த பொண்டாட்டிக்கிட்ட அவன் சொல்லிருக்கணுமா இல்லையா? அப்புறம் தான் குழந்தையவே அனாதை குழந்தைன்னு சொல்லி வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தா எந்த பொண்ணுக்கு தாண்டா கோபம் வராது? டேய் ராமலிங்கம், தப்பு முழுக்க முழுக்க அவன் மேலதான். அண்ணே தப்பு அவன் மேலதாங்கிறத ஒத்துக்கிறீங்களாண்ணே? டேய் ஆமாண்டா, அவன் மேலதான் தப்பு. அப்ப ஏனே அந்த தப்ப தட்டி கேட்காம இன்ன வரையிலும் சும்மா இருக்கீங்க? யாருக்கு இது நடந்ததுன்னு என்ன நீங்க தப்ப தட்டி கேட்கலையான்னு கேக்குற? அண்ணே என்னண்ணே ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஊரே இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு. உங்க மாப்பிள்ள இனியன் தான் அந்த ஆளு. அப்போ நீ இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருந்தது இனியனை பத்தி தானா? அடா ஆமாண்ணே, அவங்க அனாதைன்னு சொல்லி ஒரு குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த குழந்தை யாருதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே இனியனுக்கும் வேறொரு பொண்ணுக்கும் பிறந்த குழந்தையா. இத பத்தி தான் ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. நீங்க என்னடானா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? டேய் இந்த பொருளைய யாரா ஊருக்குள்ள கிளப்பி விட்டது? ஐயோ ஐயோ அண்ணே, இது பொருள் இல்லண்ணே, உண்மை. அவன் உத்தமன் கிடையாதுண்ணே, பொறுக்கி பையன். அதுலயும் அவன்
பெரிய பொம்பளை பொறுக்கினே. அவனை சட்டையை பிடிச்சு 4 சாத்து சாத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையெல்லாம் தானா வந்துருனே. கேக்குறேன்டா, கேக்குறேன். ஏய், ஏண்டா என் காசுலயே இளநிய வாங்கி குடிச்சிட்டு என் நண்பனை பத்தி என்கிட்டயே தப்பு தப்பா பேசுறியா? உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என்னண்ணே இளநீ வாங்கி கொடுத்துட்டு இந்த அடி அடிக்கிறீங்க? ஏய், உன்ன மாதிரி விஷப்பூச்சில இந்த ஊருக்குள்ள இருக்கவே கூடாதுடா. உன்னை இன்னைக்கு வெட்டி பொலி போட்டுறேன்டா. நில்றா. வேணாண்ணே. ஏய், நில்றா. அவனை இன்னைக்கு உன்னை வெட்டிடுறேன்டா. ஐயா தெரியாம சிரிச்சிட்டா போறேன். வெட்டிடுறேன்டா. ஏய், நில்றா பாருடா. ஏய், மாப்பிள்ளை குடும்பத்தை பத்தி தப்பா பேசுற? ஏய், மரியாதையா நின்றுடா. என்ன ஒண்ணு பண்ணாத. வெட்டி பொலி போட்டதா யாத்திரை நடக்கும். ஏய், வேணாம்டா. நில்றா. என்னாச்சு? அவனை டேய், உன்னை நீ கட்டி பொலி போட்டுடா. என்ன பண்றீங்க அண்ணே? வேண்டாங்க இருடா. அண்ணே. ஏய், அண்ணே சொல்றத கேளுடா. விடுமா நீ? என்னடா சொல்றா? என்னடா இவ்வளவு கோவப்படுற? எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? சொல்றா. மாப்பிள்ள, அவன் சொன்னதை கேட்டு என் ரத்தமெல்லாம் கொதிச்சு போயிருக்கடா. இன்னைக்கு அவனை 2 துண்டா போட்டாதானே ஆத்திரம். சொன்ன கேளுங்க. வேண்டாண்ணா. அப்படி என்ன பண்ணீங்க? அண்ணன் ஏன் இவ்ளோ கோவப்படுறாரு? உண்மையதான் சொன்னேன், அதுக்கு தான் வெட்ட வராரு. உண்மையை சொல்ல பயல. அப்படியே சாவுடா. கேட்க மாட்டியா? சொல்லிக்கிட்டே இருக்க, அருவளை தூக்கி வீசிட்டு இருக்க. அப்படி என்னடா சொன்னாவ? சொல்றா. குத்தி கொண்டிருக்கணும். அண்ணே, ரோட்ல அப்படி என்ன தானே நடந்துச்சு? நீங்க எதுக்குன்னு அவர் அருவா எடுத்துக்கிட்டு வெட்ட போனீங்க? நாங்க மட்டும் வரலன்னா இங்க வெட்டி இருப்பீங்கண்ணே. மா, நீங்க அங்க வந்ததுதாம்மா ஒரே பிரச்சனை. நீங்க மட்டும் வராம இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு அவனை கண்டம் துண்டமா வெட்டி போட்டு நான் ஜெயிலுக்கு போயிருந்திருப்பேன். கடைசி நேரத்துல வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களாமா. டேய், சும்மா வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்கான காரணத்தை சொல்ல மாட்டேங்கிற. அப்படி என்னடா செஞ்சான் அவன்? அது மாப்பிள்ள, அவன் பைத்தியக்காரத்தனமா என்னென்னமோ பேசிட்டு இருந்தான்டா. அதான் அவன் பைத்தியக்காரன் தெரியுதுல, அப்புறம் எதுக்கு அவனை வெட்ட போன? இங்க பாரு மாப்பிள்ள, நீ திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்காத. அண்ணே சொல்லுங்கண்ணே, அப்படி வெட்டுற அளவுக்கு எதுக்கு போனீங்க? சொல்லுங்கண்ணே, அப்படி வெட்டுற அளவுக்கு எதுக்கு போனீங்க? இங்க பாருமா, என்கிட்ட நீங்க எதுவும் கேட்காதீங்க. அவன் என் கையில மாட்டட்டும். அடுத்து மாற்றப்ப அவனை குத்தி கொன்றுறேன். சும்மா குத்திடுவேன் வெட்டிடுவேன்னு சொல்லிக்கிட்டு ஏடா, குத்திட்டு வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டீனா உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு என்னதான் நடந்துச்சுன்னு முதல்ல சொல்றான். டேய், இப்ப நீ இருக்க, உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னா உனக்கு கோவம் வருமா வராதடா? சரி, நீ விடு. ஏமா ராசாத்தி, உன்கிட்ட இப்படி சொல்லியிருந்தா உனக்கு கோவம் வருமா வராதா? நீ சொல்லு. எல்லாருக்கும் கோவம் தான் வரும். இப்ப அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? கோவம் வரும்ல, கோவம் வந்தா என்ன பண்ணுவ? அருவா தூக்கிட்டு போவேன். அதத்தான் நானும் செஞ்சேன். அதுதான் செஞ்சேனா? அப்ப அவன் யாரடா சொன்னா? எப்பா, அவன் என்னத்தான் சொன்னான்னு வச்சுக்கேன். இங்க பாருங்க, தயவு செஞ்சு யாரும் இத பத்தி நீ பேச வேண்டாம். அடுத்து அவன் எப்ப என் கண்ணுல மாட்டானோ அன்னைக்கு இருக்கு அவனுக்கு கச்சேரி. டேய், டேய். என்னடா சதீவா முழுசா எதையும் சொல்லாம போறான்? தம்பி, அழகப்ப சொல்லலன்னா என்ன? அந்த ராமலிங்கத்தை 4 போடு போட்டு உண்மை வர வச்சா என்ன? இல்லக்கா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அதனால தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். அவனை எதுக்காக விரட்டினாங்கிறதே இவன் சொல்லாம போயிட்டான். நம்ம இவ்ளோ தூரம் கேட்டும் அண்ணன் அதை சொல்ல மாட்டேங்கிறாருன்னா நிச்சயமா ஏதோ சீரியஸான விஷயமா தான் இருக்கும். என்ன ஏதுன்னு விசாரிப்போம்.